ஹெச் வினோத் அவர்களோட படம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. பயமாக தான் இருக்குது. எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாங்க பேசுறதுக்கு. அவங்க 3 ஃபேன் பாய் டைரக்டர்ஸ், நெல்சன், லோகேஷ், அட்லி 3 பேரும் பேசினாங்க. எல்லாருக்கும் ஒரு நட்பாசை, எங்களுக்கு சேர்த்த மாதிரி அவருக்கும் ஒரு நட்பாசை. விஜய் சார் ஒரு முடிவு எடுத்துட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். கேஜிஎஃப் அது வந்து 100 கோடி தாண்டிடுச்சு. ஆந்திரால பாகுபலி 1000 கோடி தாண்டி. தமிழ்நாட்டில் வந்து இன்னும் 1000 கோடி தாண்டி எந்த படமும் வரல. லாஸ்ட்டாக 2026 1000 கோடி தொடர்றதுக்கு ஒரே ஒரு ஆள். டிவிக்கே வந்து ரெகக்னைஸ் பண்ண கூட்டம் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு ரிஸ்ட் வாட்ச் கொடுத்திருந்தோம். அதில் வந்து லைட் எமிட்டிங் டயோட்ஸ் கொடுத்திருந்தோம். அது விஜய் பேசும்போது ரொம்ப ஒயிட்டாக எரியும். இன்னொன்று வந்து வேறு ஆர்டிஸ்ட்டுங்க பேசுனீங்கன்னா அது எல்லோ எரியும், வேறு ஆர்டிஸ்ட்டுங்க பேசுனீங்கன்னா ரெட் எரியும். அந்த நீங்கள் லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ரெட்டு, நடுவில் எல்லோ. அண்ட் நீங்க ரொம்ப வியந்து பார்த்த மூமெண்ட் எது சார் ஜனநாயக ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும்? நான் இது எதிர்பார்த்துட்டு போனேன், ஆனால் இப்படிலாம் பண்ணியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்ட மூமெண்ட் எது சொல்லுங்க? இல்லை சார், அது வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் 85,000 பேர் 75,000 பேர் வெளியில், ஸ்டேடியத்து வெளியில் 10,000 பேர், ஒரு 50,000 காரு எப்படி ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னு எங்களுக்கு புரியல. அப்புறம் வந்து 3 o'clockலேருந்து 3 மணிலேருந்து அவர் வர 8 மணி வரைக்கும் எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தாங்க பேசுகிறதுக்கு. அவங்க கூட பணி செஞ்ச ஆளுங்க, டைரக்டர்ஸு, அவங்க 3 ஃபேன் பாய் டைரக்டர்ஸ், நெல்சன், லோகேஷ், அட்லி 3 பேரும் பேசினாங்க. எல்லாருக்கும் ஒரு நட்பாசை, எங்களுக்கு சேர்த்த மாதிரி அவருக்கும் ஒரு நட்பாசை. இன்னொரு வாட்டி நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அவர் விஜய் சார் ஒரு முடிவு எடுத்துட்டா அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஸோ அவர் ஃபைனலாக வந்து கர்டன்ஸ் டவுன் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ அதுதான் அந்த ஃபங்க்ஷனில் அந்த பேச்சு கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறாலும் 75,000 பேர் இருந்தாங்க. திருப்பி ஒரு வாய்ப்பு வராதான்னு சொல்லிட்டு, ஆனால் வாய்ப்பு இல்லைன்ட்டார். அதான் அதே தான் நாசர் சாரும் சொல்லியிருந்தாரு. நாசர் சார் பேசும்போதும் ஜென்யூனாக ஒரு விஷயம் சொன்னார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க விஜய், ஆனால் நீங்கள் தயவுசெய்து மறுபடியும் நடிக்க வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர். இல்லை சார், அது எல்லாரோட விருப்பம் அப்படிதான். தமிழ் சார்பாக நாசர் சார் சொல்லும்போது ஆனால் வந்து விஜய் சார் உங்களுக்கு நல்லா தெரியும், அவர் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டு அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டார். ஸோ அந்த முடிவில் தான் அவர் இருக்கார். அந்த ஃபங்க்ஷனில் எங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸு அவர் பார்த்தது, மைனஸ்ஸு இந்த மாதிரி வார்த்தையே விட்டாருன்னு இன்னொரு மைனஸ். ஸோ ஒரு நல்லதுலேயும் ஒரு 1% கசப்பு. ஒரு தேட்டர் ஓனராக நீங்கள் சொல்லுங்கள் சார். தேட்டர் ஓனராக வந்து இப்போ நம்ம ரவுண்ட் டேபிளில் பேசின மாதிரி தான் 2023 வந்து இந்த ரீசெண்ட் டைம்ஸ் லாஸ்ட் ஒரு 10 வருஷம் எடுத்தோம்னா 2023 தமிழ் சினிமாவோட கலெக்ஷன், மொத்த கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு 4,000 கோடி கிட்ட நினைக்கிறேன். 3,500 சம்திங் 4,000 கோடி கிட்ட நினைக்கிறேன். அதில் மேஜர் ஒன்று 2 படங்கள், லியோ ஒன்று, ஜெயிலர் ஒன்று பண்ணுச்சு, 2 படங்கள் பண்ணுச்சு. அப்படியே 2024 பார்த்தா அதோட கொஞ்சம் கம்மி, ஆனாலுமே வந்து கோட் இருந்தது, அது ஒரு பெரிய கலெக்ஷன் ஒன்று பண்ணுச்சு. 2025 பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்னீங்க விஜய் படம் இல்லாத ஒரு பெரிய மிஸ், 400 கோடி மைனஸ், அது ஒரு பெரிய மைனஸ் அப்படின்னீங்க. ஆப்வியஸாக ஜனநாயகன் ஒரு பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் ஒன்று பண்ண போது அகைன் வந்து அது வந்து ஓகே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸாக ரெவன்யூவாக கொடுக்க போகிறத தாண்டி அந்த ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். அந்த குடும்பமாக ரிப்பீட் ஆடியன்ஸ்லாம் வர்றது ரொம்ப ரேரு. அது விஜய் மாதிரியான ஆர்டிஸ்ட் படங்களுக்கு, ரஜினி சார் மாதிரியான அவங்களுக்கு மட்டும்தான் அது சாத்தியம். 2026 மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது நினைக்கும் போது எப்படி சார் இருக்கு? 27, 20 அதுக்கப்புறம் கிடையாது, படமே கிடையாது, ஜனநாயகம் மட்டும்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் கனடா பக்கத்தில் மாநிலத்தில் அது வந்து 100 கோடி தாண்டிடுச்சு. ஆந்திராவில் பாகுபலி 1000 கோடி தாண்டிடுச்சு, 1000 கோடி தாண்டிடுச்சு. தமிழ்நாட்டில் வந்து இன்னும் 1000 கோடி தாண்டி எந்த படமும் வரல. லாஸ்ட்டாக ரெக்கார்டட் வந்து சன் பிக்சர்ஸோட எந்திரன் 2, அது 650 கோடி. 2026 இது அந்த 1000 கோடி தொடர்றதுக்கு ஒரே ஒரு ஆள் விஜய் சார். விஜய் சார் கொஞ்சம் மிஸ் பண்ணார்னா சன் டிவியோட ஜெயிலர் 2 தான். இவங்க 2 பேரால் தான் இந்த சாதனையை டச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இன்னொரு 25 வருஷத்துக்கு எந்த நடிகன் வந்தாலும் இது சாதிக்கிறதுக்கு முடியாது. ஓகே, எதிர்பார்க்குறீங்களா ஜனநாயகன் அவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னு? சார் இப்போது நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் பார்க்குறோம், விஜய் சார் தமிழ்நாட்டில் பார்க்குறோம். இப்போ மலேசியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 75,000 பேர், அதில் 50,000 பேரோ 65,000 பேரோ வந்து அங்கே இருக்கிற மக்கள் தான். இன்னொரு 10,000 பேர் எனக்கு தெரிஞ்சு இந்தியா, துபாய், மலேசியா தாண்டி வந்திருக்கு சார். ஒரு ஆளுக்கும் 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சம் செலவாயிருக்கும். ஃப்ளைட் டிக்கெட்டு, அந்த ஹோட்டலில் தங்குறது 3 நாள் 4 நாள் எல்லாம் தங்குறது. எதுக்கு வந்தாங்க? அதோட பாசம், அதோட அவருக்கே புரியாது எப்படி ஒரு
நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரோட பவர் அவருக்கே தெரியாது. ஏன்னா ஒரு மலேசியாவில் வந்து அவ்வளோ பேர் அவரை ஏசிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னும் அதிகமாக ஏசிப்பாங்க. ஸோ அவர் அப்படிப்பட்ட ஏசிக்கிற ஆளை வந்து ஒரு சென்ட் ஆஃபாக ஒரு உச்சத்தில் அவர் படம் வந்து கடைசி படம் வந்து 1000 கோடி தாண்டணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்து நம்ம இறங்கணும் படத்துக்கு. இப்போ டிசம்பர் மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கச்சேரி சீசன் தான், மார்கழி மாதம் கச்சேரி. ஆனால் இந்த டிசம்பர் வந்து தளபதியோட கச்சேரி. ஜனவரி 9 வந்து ஊரில் திருவிழா, அதுதான் தளபதியோட திருவிழா. ஓகே, அந்த மாதிரி. ஓகே ஓகே. ஸோ அந்த திருவிழாவை வந்து நம்ம வந்து எப்படி கொண்டாட போகிறோம்? இப்போ வந்து அவருக்கு 1000 கோடி தாண்டினாலும் அதுக்கு வந்து அவருக்கு வந்து ஒன்றும் லாபம் வர போகிறது இல்லை. ஏன்னா சென்சார் ஆகிட்ட அப்புறம் அவரோட பங்கு ஓவர். படம் சென்சார் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன், பங்கு ஓவர். இதெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு அவர் அந்த படத்தை எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்களுக்கு தான் லாபம் போகும். அப்படி இருக்கும்போது இந்த 1000 கோடி அவருக்கு போகும், அவர் தான் தியேட்டர் வெளியில் விற்றாங்க, அதெல்லாம் பொய் பிரச்சாரம் வந்து அவரோட தப்பான பிரச்சாரம். இது வந்து நம்ம இடத்துல வெளி உலகத்தில் இவ்வளோ ஆனந்தமாக பார்க்குற ஆள் தமிழ்நாட்டிலேயே அந்த ஆனந்தம் வந்து நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது இல்லைன்னு எங்கள் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டும் இருக்குது. ஸோ அந்த குற்றச்சாட்டு தப்பை நிரூபிக்கிறதுக்கு இந்த படம் வந்து 1000 கோடி எடுத்து அவர் ஒரு இடத்துல உட்கார வச்சு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அது எங்களோட விருப்பம், தியேட்டர்காரங்களோட விருப்பம், சினிமா இண்டஸ்ட்ரியோட விருப்பம். அது ஓகே. இப்போ ஆடியன்ஸ், ஜனநாயக ஆடியன்ஸை பொறுத்த வரைக்குமே எல்லாரும் ஆல்மோஸ்ட் பயந்துட்டு இருந்ததுன்னு சொல்ல மாட்டாங்க. இது நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல எல்லாருமே உறுதியாக இருந்தாங்க. ஏன்னா இது வந்து தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம். அந்த படத்துக்கு உண்டான ஒரு மெட்டீரியலில் ஒரு சினிமா நிகழ்ச்சியாக மட்டுமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. அந்த டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் சார்ந்த ஒரு இதுவுமே இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களோட சைட்ல இருந்தே அது இருந்துச்சு. ஏன்னா ஈவெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் உள்ள நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த என்ட்ரியில் வரும்போது எல்லாரும் ஒரே ஒரு முழக்கம் டிவிக்குன்னு கட்டும்போது இங்கே அந்த இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த சொன்னதை நாங்கள் அந்த வீடியோ கிளிப்பிங்கில் பார்த்தோம். அதில் எவ்வளோ தெளிவாக இருந்தாங்க சார். தமிழக வெற்றி கழகத்தோட கொடியோட வண்ணமோ இல்லை எதுவுமே தெரிஞ்சிடக்கூடாது அந்த ஆடியோ லான்ச்சில் அப்படிங்கிறதுல எவ்வளோ தெளிவாக இருக்கும். இல்லை அங்கே வந்து ஒரு கொடியும் கிடையாது, ஃபுல் செக்யூரிட்டி. நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் கூட எடுத்துன்னு போகக்கூடாது. ஓகே. அந்த டிஷர்ட் வேணாலும் போட்டு போகலாம். சரி, விஜய் அவர்களோட டிஷர்ட் அவ்வளோதான். அதில் வந்து இந்த பார்ட்டி கலர்ஸ் எல்லாம் கிடையாது. சரி. அது வந்து அவர் விஜய்க்காக தான் வந்தது கூட்டம். டிவிக்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ண கூட்டம் கிடையாது. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம், எல்லாருக்கும் ஒரு ரிஸ்ட் வாட்ச் கொடுத்துருந்தாங்க. பேட்டரி போட்டு ரிஸ்ட் வாட்ச், அதில் வந்து லைட் எமிட்டிங் டயோட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அது விஜய் பேசும்போது ரொம்ப ஒயிட்டாக எரியும். அப்படியா? ஆமாம், அதை நீங்கள் வந்து ஆடியோ லான்ச்சில் பார்க்கல தெரியும். அது 75,000 பேருக்கு ஃபுல்லாக காமனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. ஓ, அவர் பேசும்போது அது ஒயிட் எரியும். இன்னொன்று வந்து வேறு ஆர்டிஸ்ட்டுங்க பேசுனீங்கன்னா அது எல்லோ எரியும், வேறு ஆர்டிஸ்ட்டுங்க பேசுனீங்கன்னா ரெட் எரியும். இது ரொம்ப வைப் அதிகமாகிடுச்சுன்னா அந்த சவுண்டு தகுந்த மாதிரி அது லைட்டு மாறும். ஓகே. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்தானத்தில் அது என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த நீங்கள் லைட் எடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ரெட்டு, நடுவில் எல்லோ, திருப்பி அது டிவிக்கே மாதிரி வந்தது. அது லைனப் வந்து ஓகே ஓகே. ஸோ நீங்கள் என்ன தான் டிவிக்கே வந்து மலேசியாவில் தெரியக்கூடாதுன்னு சட்டம் போட்டாலும் மேலே ஒருத்தர் இருக்கிறார், அது தானாக லைட்டாகவே வந்துருச்சு. மேலே இருக்கிற ஒளி வந்து தானாகவே வந்தது. ஓகே. விஜயோட ஸ்பீச்சை நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார்? நாங்கள் ஃபுல்லாக பார்க்கல, நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் பார்த்துருக்கோம். முக்கியமாக நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக பாருங்கள், அதை பார்க்குறோம். இந்த டான்ஸ் ஆனது அதெல்லாம் பார்த்தோம். பட் அவர் விஜயோட ஸ்பீச் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி சாட்டிஸ்ஃபைடாக இருந்ததா? ஸ்பீச் வந்து அவர் எப்படி வாழ்க்கை நடத்தணும், ஒரு அட்வைசர். இங்கெல்லாம் சொல்கிறாங்க அவர் வந்து ஒரு கொள்கை இல்லை, அது இல்லை, இது இல்லை. ஆனால் அவரோட ஸ்பீச் வந்து ரொம்ப தெளிவாக இருந்தது. எப்படி வந்து நம்ம வாழணும், எப்படி வாழ்க்கையை நடத்தணும், எப்படி வந்து ஃப்யூச்சர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்கலாம், என் படம் பாருங்கள், அது பாருங்கள், இது. அவர் வந்து சுயநலவாதியே கிடையாது. அவர் வந்து அவங்க அப்பா அம்மா எப்படி நடத்தணும், எல்லாம் நடத்தணும், எல்லாம் செஞ்சு. சார் அவர் எஸ்எஸ்சி சொல்கிறாரு, விஜய் நான் வர முடியாது நீ வான்னு சொல்லிட்டு 1 கிலோமீட்டர் ஓடுறாரு, திருப்பி அதான் பாசம்ன்ற. ஆனால் ஸ்டேஜில் போயிட்டு யாரோ தேடினார் நினைக்கிறேன். அவர் அம்மா தேடினாங்க, அம்மா கீழே உட்காந்துருந்தாங்க. ஆனால் வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக அவர் கீழே இறங்க முடியல. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் அந்த உயரத்தில் போனாலும் அப்பா அம்மா மேலே பாசம் இருக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் அவர் கன்வே பண்ணுறாரு. அதை வந்து எல்லாரும் புரிஞ்சுக்கணும். அது நிறைய ரூமர்ஸும் இருந்தது, இது எல்லாம் உடைச்ச மாதிரி இந்த ஆடியோ லான்ச் அமைஞ்சிச்சு சார். அது வந்து நான் சொன்ன மாதிரி அவர் இதயத்தில் நெஞ்சில் குடியிருக்கணும்னு சொன்னி 75,000 பேர் அங்கே குடியிருந்தாங்க. அதுதான் ரீசன். அவர் தானாக சேர்ந்த கூட்டமோ
இல்லை யாரும் வந்து அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளும் டிக்கெட் வந்து 50,000 கீழே 10,000 பேர் வந்தேன்னு சொன்னீங்களா செலவு பண்ணிட்டு போயிருக்கோம். ஃப்ளைட் டிக்கெட் உங்களுக்கு வந்து டிசம்பர் 2 நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது 28,000 இருந்தது. ஒரு 10 நாள் தள்ளி அதே டிக்கெட் வந்து 65,000 போச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகும்போது வயா ட்ரிச்சி தான் போனேன். இங்கே சென்னை காஸ்ட்லியாக இருந்தது. ட்ரிச்சி போகும்போது அங்கே ஃப்ளைட்டு இந்த ஏர் ஏஷியா சொல்கிறாங்க, சார் லக்கேஜ் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் வந்து ஹேண்ட் லக்கேஜ் எக்ஸ்ட்ரா லக்கேஜை நாட் அலோட் சார். நீங்கள் அதிகமாக எடுத்துன்னு வராதீங்க கெஞ்சுறாங்க. அப்போ எல்லாருமே விஜயோட ரசிகர்கள் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் வந்து 180 சீட்டு தான். அடுத்தது ட்ரீம் லைனர் தான் 234 சீட்டு. ஸோ விஜய் வந்து அடுத்த கட்சியில் வரும்போது அந்த ட்ரீம் லைனரில் தான் எல்லாரும் நீட்டின்னு போவாரான்னு நினைக்கிறேன். 234 சீட்டு. ஓகே ஆடியோ லான்ச் ஒன்று இருக்கு சார். ஸ்டேடியம் நடந்த மூமெண்ட் ஒன்று இருக்கு. நீங்கள் அங்கே மலேசியாவில் போய் இறங்கின உடனே ஒரு வைப் ஒன்று இருந்திருக்கும். அந்த டே ஃபுல்லாகவே வந்து இதுக்குண்டான அந்த வேலைகள்லாம் இருந்திருக்கும். மலேசியா எவ்வளோ ப்ரிப்பேராக இருந்தாங்க சார்? நல்ல ஸ்டேடியம் கேட்கல, மலேசியா மக்கள் கேட்குற ரசிகர்கள். அங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே லிட்டில் இந்தியான்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வெறும் இந்தியன் ஸ்டோர்ஸ் தான் இருக்குது. அங்கே வந்து நிறைய குட்டி குட்டியாக இந்த வேனில் வந்து டிஷர்ட்ஸ் விற்பாங்க. சரி. ஒரு 500 ஷர்ட்டு 100 ஷர்ட்டுன்னு அது ஒரு ½ அன் ஹவரில் சேல்ஸ் ஆகிடும். அதில் வெறும் நீங்கள் ஜனநாயகன் விஜயோட படம் தான் இருக்கும். அதில் ½ அன் ஹவர் யாராலையும் ஒரு இந்தியன் தமிழியன்ஸ் இருந்தாங்க, மலேஸ் இருந்தாங்க, சைனீஸ் இருந்தாங்க, அந்த கூட்டத்தில் எல்லோரும் இருந்தாங்க. அவங்களால என்னெல்லாம் முடியுமோ சின்ன சின்ன ஃப்ளெக்ஸ் பேனர் அவங்க கடை முன்னாடி போடுவாங்க. இட் ஷுட் நாட் பி த லாஸ்ட் டான்ஸ் சொல்லுவாங்க. ஓகே விஜய் போடுவாங்க. ஸோ அவ்வளோ இதாக இருந்தது. இப்போ வந்து இந்த பட்டு கேப்ஸுக்கு போனோம். என்ன சார் எதுக்கு வந்தீங்கன்னு, அப்போ வந்து ஒரு முருகர் சிலை வந்து 18 திராம்ஸ் போட்டிருந்தாங்க, ரியால்ஸ். ஓ அப்படியா சார், சரி சார் நீங்கள் 10க்கு வச்சுக்கோங்க சார். நீங்கள் தான் அந்த ஊரில் வந்து நம்ம ஊர் வந்து அவர் சாரை பார்க்க வந்தீங்களேன்னு அவ்வளோ டிஸ்கவுண்ட். ரசிகர் இருந்தாலே எங்களுக்கு தனி மரியாதை. ஓகே விஜய் அவர்களோட ரசிகர் அவரோட பட்டம் போதும், அது வாழ்க்கை பூரா இருக்கும். கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா இங்கே நம்ம பார்க்குற நிறைய ஈவெண்ட்ஸில் திடீர்னு ஃபேன்ஸ் மேலே ஏறி போயிடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப டிசிப்ளின்டாக இருந்தாங்க. படம் அடுத்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு என்ன மாதிரி வைபா ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? தியேட்டர்ஸ்லாம் அந்த மாதிரி புக்கிங்ஸ் என்ன மாதிரி இருக்க போகுதுன்னு எதிர்பார்ப்போம் உங்களுக்கு? பயமாக தான் இருக்குது. ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கு. ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. இப்போ தான் நிறைய நண்பர்கள் என்னை அப்ரோச் பண்ணுறாங்க. தெரியாத ஆளுங்களெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. ஓகே, ஹெச் வினோத் அவர்களோட இந்த சிம்பிளான ஒரு இல்லை, அவர் யூஸ்வலி ஹெச் வினோத் வந்து நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க முன்னாடி அஜித் சார் படம் இல்லை. ஆமாம் அது அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச். அவர் வந்து ரொம்ப மேன் ஆஃப் 2 வேர்ட்ஸ் தான், ஃபுல் ஆஃப் ஆக்ஷன் தான். அது வந்து அவர் நிறைய பேசலை. ஆனால் பேசல வந்து இது ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஐயா இது தளபதி படம். ஆமாம், அவ்வளோதான். ஸோ அது வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ். பட் அவரோட டைரக்ஷன் பெருசாக பேசப்படும்.